எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, பாக்கியராஜ் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய மனைவி அந்த தாலியை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது குறித்த செய்தி இப்போ தற்போது வெளியாகி ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஒட்டுமொத்த தமிழகமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. பாக்கியராஜுடைய மனைவி அந்த தாலியை என்ன பண்ணாங்க, இதனால் இந்த செய்தி மிக பெருமளவுக்கு எல்லாரும் மத்தியுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. பாக்கியராஜ் மனைவி செய்த செயலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த தாலிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் நேற்று இறந்து போனார். அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருந்துச்சு. அவருடைய மரண செய்தியை பற்றி பேசாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே அவருக்கான இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வெறும் 80s 90s கிட்ஸ் தான் அவருடைய மரண செய்தியை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. 2K கிட்ஸும் அவருடைய மரண செய்தியை பற்றி பேசுகிறாங்க. எங்களுக்கெல்லாம் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே போயிருக்காரு. நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் அது ரஜினி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் இளையராஜாவை பார்த்துருக்குறோம், நாங்கள் பாரதி ராஜாவை பார்த்துருக்குறோம், ஆனால் இசையும் போட்டு இயக்கமும் பண்ணி நடிக்கவும் செய்கிற ஒரே மனிதர் அது பாக்கியராஜ் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பாக்கியராஜ் தவிர தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேறு யாருமே கிடையாது. அவரை பார்த்து நாங்கள் நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். இவருக்கு எப்படி இவ்வளோ தூரம் திறமை இருக்குது அப்படின்னு வியந்து சொல்லியிருக்கிறாரு ரஜினி அவர்கள். எம்ஜிஆர் இவரை பற்றி நிறைய தடவை பாராட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்களுக்கு வாழ்க்கை எப்படி வந்துச்சு, இவர் எப்படி இவ்வளோ பெரிய நடிகரானார், எப்படி இவ்வளோ பெரிய டைரக்டரானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய குடும்ப பேக்ரவுண்ட் ஒரு பெரிய சினிமாவை சேர்ந்தவங்களோ இல்லை மிகப்பெரிய பணக்கார குடும்பமோ கிடையாது. வெறும் ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய முதல் இது அசிஸ்டன்ட் டைரக்டராக பாரதி ராஜாவுடைய முதல் படமான 16 வயதினிலே படத்தில் தன்னுடைய முதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அடுத்த படத்திலையும் பாரதி ராஜாவுடைய படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அதன் பிறகு சின்ன கதாபாத்திரங்கள் பாரதி ராஜாவுடைய படத்தில் பண்ணுறாரு. பிறகு பாரதி ராஜாவுடைய ஆசீர்வாதத்தோடு இவர் அடுத்த படங்களை ஆரம்பிக்கிறாரு. ஓனாவே இயக்க ஆரம்பிக்கிறாரு, நடிக்க ஆரம்பிக்கிறாரு. மிக பெருமளவுக்கு வெற்றிகளை அடைகிறாரு. இப்படி தனக்கு வாழ்க்கையவே கொடுத்த பாரதி ராஜா அவர்கள் 2 வாரத்திற்கு முன்னாடி இறந்தது தான் இவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மன உளைச்சலோடு இருந்திருக்காரு. ஆனால் அதை அவர் வெளியே யாருக்குமே சொல்லாமல் இருந்திருக்காரு. ஆனால் அப்படி இருந்தாலும் அவருடைய மனசில் தனக்காக வாழ்க்கையே கொடுத்தவர், தன்னை வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துல உயர்த்தினவர் தன்னை விட்டு போயிட்டாரு, இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறமேங்கிற வலியோடையே இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கிறப்பத்தான் அவர் 2-3 நாட்களுக்கு முன்னாடி குஷ்பு மற்றும் சுந்தர்ஷியுடைய மகளுடைய திருமணத்திற்கு போய் மதுவும் மாமிசமும் சாப்பிட்ருக்காரு. ஒரு பக்கம் மன உளைச்சல், இன்னொரு பக்கம் இந்த வயதில் மது சாப்பிட்டது அனைத்துமே சேர்ந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதிலையும் மீண்டும் ஒரு தவறு பண்ணுறாரு. அந்த மாரடைப்பு வலியை யாருக்குமே சொல்லலை, இதய வலியை யார்கிட்டையுமே சொல்லாமல் அதை அமைதியாகவே வச்சுருக்காரு. இதய வலி அவருக்கு ஈவினிங்கிலிருந்தே இருந்திருக்குது. ஆனால் அதை அவர் இரவு நைட்டு 2 மணிக்கு தான் தன்னுடைய மனைவி கிட்டையும் மகன் கிட்டையும் சொல்கிறாங்க, மருத்துவர்கள் நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து வந்துட்டீங்க, எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப அவர் இறந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களுடைய மனைவி அவங்க கத்துறது இன்னைக்கு வரைக்கும் மருத்துவமனையில் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செவிலியர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய மனைவி அந்த தாலியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலி என்னுடைய கணவர் அவரோட கையால் என்னை கட்டினது. அவர் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர் உயிரோடு இல்லைனாலும் சரி, அவர் என்றைக்குமே என் கூட தான் இருக்கிறாரு, அவர் எப்பயுமே என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, இந்த தாலி நான் எப்பயுமே கழட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த குறிப்பிட்ட செய்தி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கலங்க வைத்திருக்குது. மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு